ஜாதகப்படி யாருக்கு அழகான நல்ல குணமுள்ள கணவன் அல்லது மனைவி அமைவாங்க அப்படின்னா, ஜாதகத்தில் ஒரு 3 விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஒன்று, லக்னத்துக்கு 7ஆம் இடமான, அதாவது அந்த கலத்தரஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த 7ஆம் வீட்டின் அதிபதி, அந்த வீட்டோட இன்சார்ஜ் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அடுத்து, கலஸ்தர காரகனான சுக்கிரன் எந்த நிலையில் இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த 3த்தையும் நம்ம பார்த்து, இது 3த்தையும் கம்பேர் பண்ணி இதில் எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது, எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம கணிச்சு தான் ஒருத்தவங்களுக்கு எந்த மாதிரியான மனைவி வருவாங்க, இல்லை எந்த மாதிரியான கணவன் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். பொதுவாக சொல்லப்படுற விஷயங்கள், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் இது போல் சுப கிரகங்கள் இருந்து அந்த 7ஆம் இடத்தை சுப கிரகங்கள் பார்வையால் பார்த்தா நல்ல குணமுள்ள ஒரு அழகான மனைவி வருவாங்க அப்படின்னு அர்த்தம். ராகு, கேதுக்கள் இது போல் அந்நிய கிரகங்கள் 7ஆம் வீட்டில் இருந்தாலோ அவர்களுக்கு அந்நிய திருமணம், அதாவது தன் மாவட்டம் தன் மாநிலத்தை தவிர்த்து வேறொரு மாநிலத்தில் இல்லை வேறொரு மாவட்டத்தில் இருக்கிற பெண் அல்லது ஆண் மீது காதல் கொண்டு திருமணம் நடைபெறும் அப்படின்னு ஜோசியத்தில் சொல்கிறாங்க. நன்றி.